இங்க வாடி. அம்மா வாடி. வேணாம் அம்மா. வாடினா. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் லவ் நான் செட் பண்ணி வைக்கிறேன். டேய், rubber wire. அதுக்கு இங்க வாடா. ஆன்ட்டில ஒரு இருந்து நிமிஷம். ஆயா வரைக்கும் யாரையும் விடுறது இல்ல. டேய் இப்பதான்டா கரெக்டாகி வந்தது. ஏன்டா கூப்பிட்ட? அப்படி என்ன அவசரம் உனக்கு? டேய் ஒரு வாரம் ஆயிடுச்சுடா. ஆயிட்டு போட்டோம். டேய் 1ஆம் தேதி ஆயிடுச்சுடா. 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் தேதி, 2ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் தேதி. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஏய் என்ன இப்படி பேசுற? பின்ன நானே 1 மாசம் வேலையை செஞ்சு முடிக்காம எல்லாத்தையும் சேர்த்து 1 மணி நேரத்தில் சில்பான்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் சம்பளத்தை வேற ஹோல்ட் பண்ணிட்டான் அந்த ஆப்ப மண்டைய மேனேஜர். கையிலையும் காசு இல்லை, பீர் அடிக்கவும் வழி இல்லை, எந்த ஃபேர் கூடயும் சுத்த முடியல. போன சனிக்கிழமை கூட சரக்கு அடிக்காம சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நான். இந்த நேரத்தில் வந்து காதல் கயலுன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு கட்ட கோவம் வந்துடும். போட. டேய் காசெல்லாம் ஒரு மேட்டராடா. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். நீ தந்தா உனக்கு காலம் பூரா வேலை செய்ய சொல்லுவ. இப்படியே நான் பண்ணிட்டு இருந்தா எனக்கு உழைச்சி சாப்பிட்றதே மறந்து போயிடுடா. என்ன ஆள விட்றா சாமி. டேய் அப்ப நீ பண்ண சத்தியம்? சத்தியமா? என்ன சத்தியம்? கயல் வாழ்க்கையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்ன. டேய் மச்சான், இன்னும் 1 வாரம், இன்னும் 10 நாள் உன் கேலண்டரை குறிச்சு வச்சுக்கோ. இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் சொன்னா நம்பலாம்டா. நான்லாம் டைலாக் ஃப்ளோல வந்தா என்ன வேணா அடிச்சு விடுவேன்டா. நான் ஒரு ரைமிங்ல நல்ல டைமிங்ல சொன்னா அதை விட்டுட்டு ஏதோ வட்டிக்கு வண்டி விட்ட சேட்டு மாதிரி கரெக்டா 1 வாரத்துல வந்து நிக்கிற. ஆக மொத்தத்துல எனக்கு நீ துரோகம் பண்ணிருக்க. கையில பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்கல. என்ன மச்சான் துரோகம் கிரிகன்னு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுக்காம இருப்பனா? தெரிஞ்சுட்டேன். ஆனா என்ன, அங்கங்க ஒரு பிட்டு இங்கங்க ஒரு பீஸ் தான் என்னால கேதர் பண்ண முடிஞ்சது. இன்னும் 1 வாரம் கழிச்சு என்ன வந்து மீட் பண்ணு. அப்புறம் பார், சித்த வைத்தியர் லேகிங் கொடுக்குற மாதிரி உனக்கு அவளை பத்தி ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ அம் கிவிங். இன்னும் 1 வாரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. அவளை பத்தி ஏதோ பிட்டு பீஸ்ன்னு சொன்னிய, என்ன தெரிஞ்சுக்கிட்டா? சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மட்டும் இப்ப சொல்லு. சரி சரி, நீ மனசு ஏத்திக்கோ. அந்த தனுஷ்கோடிய ஒரு வாட்டி புயல் தாக்கிருக்கு மச்சான். புயலா? ஆமாடா, புயலே தான். புயல் மாதிரி உன் கைய லைஃப்ல ஆல்ரெடி ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு மச்சான். எப்படி? அது எப்படா உனக்கு தெரியும்? நீ எப்படா கண்டுபிடிச்சா? நான் கேஷுவலா கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலான்னு கேண்டீனுக்கு போனா அப்போ லைஃப்ல உனக்கு மட்டும் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காத. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இல்லடி, ஜுரமும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் நம்மளோட பர்சனல் பிரச்சனையோட வலி நமக்கு மட்டும்தான் புரியும். என்ன எப்ப பார்த்தாலும் வலி கிளின்னு சொல்லிட்டு இருக்க? என் மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஆஹா, மயில் தானாவே இறக்க போடுறதே. ஹே கயல், என்ன சொல்ற நீ? வெளிய பாக்குறதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க, உனக்கு கூட பிரச்சனை இருக்கா? அப்படி கேள்றீ ராஜாத்தி. வெளியில சிரிக்கிறோங்கிறதுக்காக எப்பவும் சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம் இல்ல தேவி. ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே ஆரம்பத்துல நல்லதா இருக்கும். ஆனா போக போகதான் அவங்க எதிர்பார்க்கறது நமக்கு தெரியும். பட்டனை அமுக்குன்னா லவ் பண்றதுக்கும் வேண்டான்னா நிறுத்தி வைக்கிறதுக்கும் பொண்ணுங்கெல்லாம் என்ன மிஷினா? லவ்வா? இந்த கயல் வாழ்க்கையில ஒரு புயல் தாக்கி இருக்கும் போல இருக்கே. அவ்ளோ லவ் பண்றியா நீ? பசிக்கும் போதுதான் சாப்பாடு. சாப்பாடு நிறைய இருக்குங்கிறதுக்காக சும்மாவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரிதான் தேவையான அப்ப நமக்கு கிடைக்காத அன்பு அப்புறம் நமக்கு கிடைச்சா என்ன பிரயோஜனம்? ஹே கயல், இவ்ளோ நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லல. மனசுல இவ்ளோ கஷ்டம் இருந்தும் வெளியில சிரிச்சு பேசிட்டு இருக்க. கிரேட் பண்ணி. அதுக்கு நீ என்ன பண்ண சொல்ற தேவி? நாள் பூரா சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? லவ்ங்கிறது லைஃப்ல ஒரு பாதி, அது மீதி பாதியை தூக்கி கொண்டு போகும். அந்த லவ் நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம படிப்படியா முன்னேறணுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். அதை விட்டுட்டு அந்த லவ் உன்னை தண்ணியில கல்ல கட்டி விட்ட மாதிரி கீழே கீழே கொண்டு போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அம்மா அப்பா நம்மள படிக்க வச்சு இவ்ளோ அறிவு கொடுத்ததுல பிரயோஜனமே இல்ல. ஓ மை காட், ஒரு பெரிய லவ் ஃபெயிலியரே கயல் மனசுல இருக்கும் போல இருக்கே. கவலைப்படாத கயல், எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும்னு தான் நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். சொல்லப்போனா இங்க ஜாயின் பண்ணும்போது என் மைண்ட் அவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சு. இந்த வேலை மட்டும் என் மைண்டை டைவர்ட் பண்ணலனா இந்நேரம் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. மைண்ட் டைவர்ஷனா? எவனோ கயல் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். கயல், உன்ன மாதிரி தான் நானும் வாழ கத்துக்கணும். பாசிட்டிவா இவ்ளோ கஷ்டத்தையும் மனசுல தாங்கிட்டு எப்படி நீ சிரிச்சிட்டு இருக்க? வேற வழி? தப்பான லைஃபை சூஸ் பண்ணோம்னா வாழ்க்கை எவ்வளோ தப்பா போகுன்றதுக்கு என் வாழ்க்கை தான் ஒரு பெரிய உதாரணம். அதெல்லாம் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தா
வாழ்க்கை ஓடாது தேவி. த ஷோ மஸ்ட் கோ ஆன் இல்லையா? ம். ம். ஹலோ. எஸ் சார். மெயிலா? ஓகே சார், ஐ வில் சென்ட் இட் இமீடியட்லி. தேவி, அர்ஜென்ட்டா மெயில் பண்ணணும். நான் கிளம்புறேன். ஓகே கயல். டேய் என்னடா ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இப்படி சோகமாயிட்ட? போச்சு, எல்லாம் போச்சு. டேய் மச்சான், ஃபீல் பண்ணாதடா. பையனே கிராஸ் பண்ணாத பொண்ணும் இல்ல, காதலையே கிராஸ் பண்ணாத இளமையும் இல்ல. ஏன் நீ 10ஆம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு, 12ஆம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு, காலேஜில் ஒரு பொண்ணு, சம்மர் லீவ்ல பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு பல காதல்களை கிராஸ் பண்ணல? எங்க என் மூஞ்ச பார்த்து சொல்லு. டேய் ஏன்டா அது வேற. அது மாதிரி தான்டா பொண்ணுங்களுக்கும் ஏதோ அறியாம தெரியாம லவ் பண்றாங்க. விரிசல் வந்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியும் டியூட்டி பார்த்தவன் டுபாக்கூர்னு. டேய் இப்போ என்னடா பண்றது? ஒருத்தன் ஏற்கனவே ரோடு போட்டு போயிட்டான். நீ அதுக்கு மேல ஸ்மூத்தா வண்டி ஓட்டுறது உன் வேலை. ஒன்னு சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லு. பொண்ணுங்களை ஏமாத்திட்டு போனவெல்லாம் அவ மனசை நிக்க மாட்டான்டா. ஆனா அவன் ஏற்படுத்திட்டு போன காயம் அதுதான் ஆறாத ரணமா அப்படியே இருக்கும். அந்த காயத்துக்கு நீ டெட்டால் போடுவியோ இல்ல டிஞ்சர் போடுவியோ இல்ல உன் வசதிக்கு சுடுதண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுப்பியோ அது உன் இஷ்டம். இப்போதைக்கு நீ என்ன பண்ணணும்னா அவகிட்ட போய் அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசு. அவளுக்கு துணையா இருப்பேன்னு சொல்ற. அப்படி சொன்னா சொன்னாலும் உடனேலாம் அவன் லவ் சொல்ல மாட்டா. அவன் மனசுக்குள்ள 10 அடி ஆழத்துல போர் போட்டு நீ உள்ள போயிடுவ. அப்புறம் பாரு, கௌதம் மேனன் படத்துல வர ஹீரோ நீதான்டா. எப்ப அவ அப்பாக்கு அடுத்து நீதான்னு ஃபீல் பண்றாளோ அன்னைக்கு இந்த uncle.com நீ காண்டாக்ட் பண்ண தேவையில்லடா. டேய் நான் கையிலுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்டா. வெரி குட். கருத்துக்களை கச்சிதமாக கவ்வினாய் போ. இதுக்கு பேர் தான் தெளிவுங்கிறது. லாஸ்டா ஒரு தத்துவம் மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லு சொல்லு. கெட்டுப்போன பிரியாணி நாரிடும், கரெக்டா பிட்டு போட்டா பொண்ணுங்க மனசு மாறிடும். சோ அக்கார்டிங் டு மை தியரி, உன் லவ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் உனக்கு மெல்ல மெல்ல திறக்குது கதவு. ரொம்ப காஞ்சி போய்ப்பானோ? இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். முதல்ல பின்னாடி ஊத்தி கழுவணும். ஏய் ஏய் எந்திரி எந்திரிடி. ஏய் மாயா என்ன சொல்றான்னு தெரியுதா? சத்தியமா தெரியலம்மா. நேத்து நீ பண்ண தப்புக்கு தாண்டி உனக்கு நைட்டு முழுக்க சோறு தண்ணி கொடுக்காம மாயா அந்த காட்டு காட்டினா. இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ணுவியா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஏய் நானும் வர வர பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் கேள்வி எல்லாம் நக்கலா இருக்கு. கரண்டிய பழுக்க காய்ச்சி சூடு வைக்கவா? ஐயோ, கொசு தொல்லை தாங்க முடியலையே நாராயணா. மெயின் வெளியே இந்த மாயாதான். இவ உசு பேத்துற மங்குனி. இவளெல்லாம் கொசு அடிக்கிற பேட்டை வச்சே பொசுக்கணும். ஐயோ மாயா, என்ன மாயாவை தள்ளி விட பாக்குறியா? மா, நான் எங்கம்மா அவங்கள தள்ளி விட்டேன்? அவங்க வெட்டின குழியில அவங்களே விழறாங்க. என்னது? பின்ன எத்தனை நாள் தான்மா மாயாமா அந்த லூசு செல்வி மாதிரி வேஷம் போடுவாங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? அம்மா தப்பா ஒன்னும் சொல்லலம்மா. மாயாமா எத்தனை நாள் தான் இந்த போலி வேஷம் போடுவாங்கன்னு கேட்டேன். ஏய் அவ என்ன சொல்றான்னு புரியுதா? போதும்டி, நீ வேற எதுக்கு தனியா டப்பிங் கொடுக்காத. ஏய் ஒண்ணுதான், அவ என்ன சொல்றான்னு புரியுதா? அம்மா எவ்வளவு அழகா பேசுறாங்க. ஓம மாதிரி பேசினாலும் குயில் மாதிரி கூவுறாங்க. அந்த செத்து போன செல்வி மாதிரி எப்ப பார்த்தாலும் ஆப்பிள் ஆப்பிள்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேரியேஷன் கொடுக்கறாங்க. இதெல்லாம் யாராலமா முடியும்? செத்து போன அந்த செல்வி தாமா பைத்தியம். நம்ம மாயாமா கூடவா பைத்தியம்? எவ்வளவு புத்திசாலி இவங்க. என்னது புத்திசாலிமா? புத்திசாலி. மாமா 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 மாமா, அது நான் அப்படி இல்லம்மா. நான் ஒரு விசுவாசமான வேலைக்காரி. இந்த கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, மடியில சாயறது அதுக்கு நான் காரணம் இல்லம்மா, ஐயாதாம்மா.
நான் ஒரு பொம்மை மாதிரிம்மா. நானும் ஆடுறதில்ல, என்ன ஆளாளுக்கு ஆட்டி வைக்கிறாங்க. நீங்க சொல்லிதானேம்மா நான் இதெல்லாம் செய்யறேன். நானும் ஒரு பொண்ணு தானே. யாரோ ஒருத்தர் என்ன கட்டி பிடிக்கும் போது எனக்கு மட்டும் கூச்சமா இருக்காதா? என்ன பண்றது? நாய் வேஷம் போட்டா கொலைச்சு தானே ஆகணும். ஆ. ஏய், முத்து, முத்து, அழுத நிறுத்து. இப்ப என்ன பிரச்சனை இப்படி அழுதுட்டு இருக்க? ஆ? அவர் கட்டி மட்டுமா பிடிக்கிறாரு, வேற என்னென்னமோ பண்றாரு. சரி, இவ்வளவு யோக்கியமா இருக்கிற நீ என்ன தைரியத்துல செல்வி மாதிரி தெளிவா பேசுன? எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்துல தான். இப்ப என்ன சொல்ல வர நீ? மாயாமாவுக்கு நான் ஒரு நல்லது செஞ்சா அந்த முடிவை உங்களால தாமா முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த வீட்லயே நீங்க தாமா அறிவாளி. மாயாமா தாமா என் தெய்வம். அவங்களுக்காக தான் நான் அப்படி நடிச்சேன். அந்த லூசு செல்விய நாளைக்கே நீங்க கேரளாவுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. ஐயா ஃபோன் பண்ணாலோ எஸ்எம்எஸ் பண்ணாலோ அது ஒழுங்கா பதில் சொல்லுமா? ஐயா ஒரு 2-3 நாள் பாப்பாரு, அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு கேரளா கிளம்பிடுவாரு. ஆனா நீங்க அவரை விட்டுட்டு போகணும் தானேமா நினைக்கிறீங்க? நீ இப்ப என்ன சொல்ல வர? மாயாமா இன்னைக்கு பத்தி யோசிக்கிறாங்க, நான் இன்னைக்கு பத்தியும் யோசிக்கிறேன், நாளைக்கு பத்தியும் யோசிக்கிறேன். என்னது? ஆமா, நேத்து செல்வி அம்மா தெளிவா பேசினதுனால ஐயா அவங்கள பத்தி கவலையே இல்லாம உங்க கூட அனுப்பி வச்சிருவாரு. இன்னும் 2 நாளோ 3 நாளோ மாயாமாவுக்கு பேச்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஐயா கூட சிரிச்சு பேசி கொஞ்சி முழுக்க முழுக்க செல்வியாவே, அதாவது செல்வி அம்மாவாவே இவங்க ஐயா கூட வாழலாம். மா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க பூ, நான் நாருமா. நீங்க மாயாமா நல்லா வாழணும்னு சந்தோஷ் ஐயாவை ஏமாத்த எத்தனை ஐடியா யோசிச்சிருப்பீங்க. ஆனா நான் ஒண்ணுதாம்மா யோசிச்சேன். எப்படிமா இருக்கு? கலக்கிட்ட முத்து. இப்பதான் நீ நான் உருவாக்கின முத்து. மாயா, உனக்கு நல்ல விஷயம் எது நடந்தாலும் பிடிக்காதா? அநியாயத்துக்கு கெட்டதையே கேட்பேன், கெட்ட வழியில தான் நடப்பேன்னு சொல்றியே. முத்து உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா, புரியலையா? முத்து நீ போ. சரிங்கம்மா. மாயா, இந்த லூசு கேரளாக்கு வரும்னு செல்வி மாதிரியே நடிச்சு அது வாயாலேயே தெளிவா ஒத்துக்குச்சு. செல்வி வாய்ஸ் தெளிவா இருந்தா உனக்கு குரல் வந்ததுக்கு அப்புறம் உன் லைஃபுக்கும் நிம்மதி, அப்புறம் முத்துவும் காலி, செல்வியும் காலி, உன் லைஃப் மட்டும் ஜாலி. மாயா, கல்ல கையில கிடைக்கிற வரைக்கும் நாய் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுதான் ராஜதந்திரம். இந்த முத்துவை யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீதான் மகாராணி, சந்தோஷ்க்கு நீதான் நிரந்தர மனைவியா இருக்க போற. இதை யாராலையுமே தடுக்க முடியாது. சரி மாயா, சரி. இது நீ சிரிக்கிற நேரம். அடக்கேன வில்லிங்களா, திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களை பழி வாங்குறது தான் என் பொழப்பே. என்ன பண்றது, நம்பியார் இருக்கிற வீட்டுல எம்ஜிஆர் இருந்துதானே ஆகணும். இருங்கடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு உங்களை அழ விடுறேன். எல்லாம் ஓகே தானே? ஓகே கயல், தேங்க்ஸ். தேங்க்யூ கையா. பை. தேவ், லஞ்சுக்கு போலாமா? போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க தேவ். இல்லை, நான் உங்களை ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்ன பீர் வேணுமா? சைட் டிஷ் நான் ஆர்டர் பண்ணவா? கயல், வர வர நீங்களும் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்க கூட எல்லாம் இருக்கேன், அதான் எனக்கும் கொஞ்சம் தொத்திக்குச்சு. நல்லா சிரிக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, ஆனால் முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டிங்க பார்த்தீங்களா? மறைச்சிட்டேனா? நான் என்ன மறைச்சேன்? இப்போ கூட அப்படியே தெரியாத மாதிரி கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏன் கயல், என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தேவ். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன கயல், உங்கள் லைஃப்பில் ஒருத்தன் கிராஸ் பண்ணியிருக்கான். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை. தேவ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நமக்கு ஒருத்தர் மேலே உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா அவங்கள பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுப்போங்க.
தேவ்க்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? நடந்ததெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாதுங்க. ஆனால் நடக்க போகிறத மாற்றுற சக்தி நம்ம கையில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை தேவ், என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இன்ஃபேக்ட் என்னோட பர்சனல் லைஃப்பை இது வரைக்கும் நான் மற்றவங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. அப்போ என்னையும் மற்றவங்க மாதிரி நினச்சிட்டிங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லை தேவ். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம்னா எப்போ வேணா யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கஷ்டத்தை யார் கூட ஷேர் பண்ணாலும் அவங்க சந்தோஷத்தையும் அது ஸ்பாயில் பண்ணிடும் இல்லையா? கைல், லைஃப்பில் எல்லா விஷயமே தானாக நமக்கு நல்லா அமைஞ்சிடாதுங்க. we have to set it right. சந்தோஷன்றது நம்ம உருவாக்குறது தாங்க. அந்த சந்தோஷன்றது மனசோட ஆழத்துலேருந்து வரணுங்க. உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் சந்தோஷம் இல்லைங்க. பரவாயில்லையே, தேவுக்கு எப்படிலாம் கூட பேச தெரியுமா? இது நம்ம வாழ்க்கைங்க. ஒரே ஒரு தடவை தான் பிறப்போம். அதில் சூப்பரான சில மனுஷங்களாம் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சில டுபாகுருங்க நம்ம மனசில் கல் எறிஞ்சு கண்ணாடி மாதிரி சுக்கு நூறாக உடச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ கையில், நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணவங்கள நினச்சி நம்ம ப்ரீஷியஸான குட்டி லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இனிமேல் ஒரு நாள் கூட நான் உங்களை சோகமாகவே பார்க்கக்கூடாது. வெளியில் சிரிச்சிட்டு இருக்க கையெல்லாம் எனக்கு வேணாம். மனசார கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிற கையில் தான் நான் பார்க்கணும். அப்போ தான் நான் உங்ககிட்ட பேசுவேன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் தேவ் எவ்வளோ டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறான். இவ்வளோ நல்ல பையனாவ. யூ ஆர் அ சூப்பர் கேரக்டர் தேவ். இனிமேல் நம்ம யார்கிட்டையும் எதையும் மறைக்க தேவையில்லை. என்ன கையில், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன். என்னங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுங்கள். எங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுங்க. கைலாகிய நான் இன்னிலிருந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி உள்ளுக்குள் எதையும் வைத்துக்கொள்ள மாட்டேன். எல்லா கஷ்டத்தையும் வெளியே தூக்கி எறிந்து விடுவேன். இது என் ப்ராமிஸ். வெரி குட் கேர்ள். உங்ககிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன். சரி, லஞ்சுக்கு போகலாமா? வாங்க. என்ன என்ன முத்து, வீட்ல யாரும் இல்ல போல இருக்கு? ஏன் பார்த்தா தெரியலையா? கண் என்ன நொல்லை அடிச்சா? என்ன முத்து, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் திட்டுற, கை நீட்டுற, அடிக்க வர. ஒரு தடவை சொன்னா புரியாதா? மரியாதை போயிடு. முத்து, ஏன் முத்து இப்படி என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுற? எப்ப முத்து இந்த பஞ்சு மிட்டாய் வாயை திறந்து என்ன வாடா போடான்னு சொல்லுவ? பா, அந்த மீன் மாதிரி இருக்கிற கண்ணும், சும்மா ஸ்கேல் வச்சு வரைஞ்ச மாதிரி மூக்கும், சங்கு மாதிரி இருக்கிற கழுத்தும், சும்மா கோவப்பழம் மாதிரி இருக்கிற அந்த உதடும். டேய், ஏன் கூப்பிடாத முத்து, வாடா போடான்னு செல்லமா கூப்பிடு. நீ அடி வாங்கியே சாவ போற. செத்துட்டேன், நான் ஏற்கனவே செத்துட்டேன். ஒரு உண்மையை சொல்லவா? நான் இங்க வந்தது என்னமோ காசுக்காக தான். ஆனா இங்க ஒரு தங்க புதையலே இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திருட வந்தது நானு, ஆனா என் மனசு திருடினது நீ. சத்தியமா சொல்றேன், நீ முத்துவா செல்வியான்றத பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஒரு வார்த்தை சொல்லு முத்து, இங்க அடிக்கிற மொத்த காசையும் எடுத்துட்டு வந்து உன் காலடியில கொட்டுறேன். இனி நான் வாழ போற வாழ்க்கையே நீ முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு. எனக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. என் மீதி வேலையே உன் மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணுன்றது மட்டும்தான். என் உயிரே நீ தான். புரிஞ்சுக்கோ முத்து, நீ சொல்ல போற வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. உன் மனசுல அவ்வளவு ஆசை இருக்கா? ஐயோ, மனசுக்குள்ள ஆசையா? உன் மேல இருக்கிற ஆசைக்குள்ளதான் என் மனசே இருக்கு முத்து. ஐயோ, அப்படி பார்க்காத முத்து. நீ பரபரன்னு அப்படி பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் மசாலா போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கு. ச்சே, நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் ஒன்ன மாதிரியே தெரியுது முத்து. அப்படியா? ஆமா, 2 வாட்டி மாயாமாவை பார்த்து நீ தான் நினைச்சு தொட போயிட்டேன் தெரியுமா? அதை விட வைக்க கேடு, இந்த மாயாவோட அம்மா இருக்கே லூஸ் அம்மா, அதை கூட சில நேரத்துல தூரத்துல இருந்து பார்த்தா ஒன்ன மாதிரியே இருக்குமா?
கிட்ட போய் பல தடவை ஏமாந்துருக்கேன். உன்னை கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். யார் என் மேல கை வைப்பா? முத்து, இவங்கெல்லாம் சப்ப பசங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. தோத்துக்கிட்டே இருக்க முத்து. இப்ப நான் ஜெயிப்பனா, தோப்பனா, வாழ்வனா, சாவனா எதுவுமே தெரியல. எல்லாமே உன் கையில தான் இருக்கு முத்து. முத்து, முத்து, ம், முத்து. சொல்லு. வெக்கம் கெட்டு மானம் கெட்டு ரோசம் கெட்டு சொல்ற முத்து, எனக்கு நீ வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். அப்படியா? என்ன அப்படியா? நீ சொல்லிதான் பாரு. எவனை தூக்கணும்னு சொல்லு, எத்தனை கோடி அடிக்கணும்னு சொல்லு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் காலடியில கொட்டுற முத்து. முத்து, முத்து. ம், என்ன முத்து எதுவுமே சொல்லாம இருக்க? இங்க பாரு, இந்த கண்ணு தெரியாத ஆம்பளை, இந்த கேப் மாதிரி பொம்பளைங்க, இந்த மொல்ல மாதிரி கிழவன், முடிச்ச விக்கி தாடின்னு இந்த வீட்டுல எல்லாருமே ஃப்ராடா இருக்காங்க. உருப்படியா இருக்கிற 2 பேரு நீயும் நானும் மட்டும்தான். பேசாம வா முத்து, இங்க இருந்து போயிடலாம். ம், போயிடலாம். நிச்சயமா போயிடலாம். என்னது? என்ன சொல்ற முத்து? போயிடலான்னு சொல்றேன். நிஜமாவா? ம், எப்போ 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 போலாம் முத்து? வீட்ல யாரும் இல்ல, அதனால இப்பவே போயிடலாம். ஐயோ ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இது கனவா நனவான்னு தெரியலையே. சத்தம் போடாத, யாராவது பாத்துட்டு போறாங்க. கேட்டுக்கு வெளியேறு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ வரேன்னு சொன்னா 5 நிமிஷம் என்ன முத்து? உனக்காக 5 ஜென்மம் கூட காத்திருப்பேன். வரட்டா? ம். அதுக்காக ரொம்ப காக்க வச்சிடாத, சீக்கிரம் வந்துரு. ம்?